எல்லாரும் பேசினாங்க, எல்லாருக்கும் பேசிட்டு விழுந்தது. சகோதர சகோதரி இவர் மட்டும் பேசல, எல்லாரும் 2 பேர் பேசினாங்க. ஏற்கனவே விவேகானந்தர் பேசியது அவருடைய இதயத்திலிருந்து பிறந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் கட்டியது. அது விவேகானந்தர் சொல்றார், என்னுடைய வாழ்க்கையிலே காம எண்ணம் சிறிது கூட என் மனதில் புகுந்ததே இல்லை. அதான் காரணம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உலக சகோதரத்துவ தினத்துல என்ன இன்னைக்கு கோர்ட் ஆர்டர் கொடுக்குறான், ஆணும் ஆணும் வாழலாம், பெண்ணும் பெண்ணும் வாழலாம். நீதிபதி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியல. நாட்டு கேவலமா போயிட்டு இருக்கு. ஆபத்தான சூழ்நிலைங்க. ஆமா, ஆபத்தான சூழ்நிலை. பாட்டே இருக்கிறான், விரும்பி கேட்டவர்கள் அத்தனை பேட்டை அன்பழகன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். எந்த பேட்டையில அன்பழகன் இருக்கான்னு போய் பார்த்துக்கலாம். பாட்டு என்னன்னு பார்த்தா ஐயோ ஐயோ துடிச்சிருக்கு. வீட்டுல எல்லாரும் பேசுறோம். மோசமான சூழ்நிலை. விவேகானந்தர் என்ன தெரியுமா, பிடித்து இழுக்கிறார், கனவு கட்டி சொல்கிறாள், உன் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை வர வேண்டும் என்று சொல்ற விவேகானந்தர். இந்த நாட்டுடைய சிறப்பு எங்க இருக்கிறார்? மை டியர் மதர், ஐ ஆம் யுவர் சைல்ட். உலகத்தில் எந்த பண்பாட்டு நாட்டில் விவேகானந்தர் சொல்றார், அமெரிக்க நாட்டிலே மனைவியை தவிர எல்லோரையும், பாரத நாட்டிலே மனைவியை தவிர எல்லோரையும் அம்மாவாக தாயாக கேட்பார். அந்த நாட்டில் என்ன, அம்மாவை தவிர எல்லோரும் மனைவியாக. அந்த நாட்டை பார்த்து நம்ம காப்பீடிக்க கூடாது. பயன்படுத்த ஸ்ட்ராங் ஒரு இடம். அங்க போய் பாருங்க. இந்த நெசவு தொழிலை பற்றி 10,000 வருஷத்துக்கு முன்னே நெசவு செய்தது வேட்டி புடவை. இன்னைக்கும் வேட்டி புடவை நம்ம நாட்டில் இருக்கு. எத்தனையோ ட்ரெஸ் மாறினாலும் 45% சேர்த்தது வேட்டிக்கும் புடவைக்கும். உலகத்திலே ஃபேஷனுக்கு ஒரு நாடு ஃபேஷன் ஷோ. இப்படி வந்து போவாங்க, பார்த்துருக்கீங்க. அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு ஃபேஷன் முடிச்சு போச்சு. ஒரு ஃபேஷன் ஏதாவது வந்ததுன்னா புதுசா, அதுக்கு ஆயுள் காலங்களோட அரை மணி நேரம் தான். நம்ம நாட்டில் ஒரு வேட்டி வந்து இன்னைக்கும் மிக்கவர்கள் விரும்புவது ராக் வேட்டிகள்னு போறாங்க. சொல்றாங்க புடவை எல்லாம் பாக்குறாங்க. தங்கச்சரிகை வெள்ளிச்சரிகை பூர்த்தி. என் மருமகளை தேர்ந்தெடுத்த அற்புதமான ஒரு படம் சொல்ற. அவர் விளம்பரத்தில் அவர் தரம் தாழ்ந்து போச்சு, ஆனா போட்டி தரம் உயர்ந்து போச்சு. அது வேற விஷயம். வேட்டி புடவை இன்னைக்கு இருக்கு. ராமர் கல்வி நதிக்கரையில பித்து தர்ப்பணம் அன்னைக்கு பண்ண, இன்னைக்கும் கங்கை கரையில, காவேரி கரையில, பவானி நதி கரையில, ஏழு வைகை நதி கரையில பண்றான். தர்ப்பணம் இல்லை. இன்னைக்கு அன்னைக்கு என்ன வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கு. அன்றைக்கு திருக்குறள், அன்றைய ராமாயணம், அன்றைய மகாபாரதம் இன்னைக்கு இருக்கு. அதனால விவேகானந்தர் சொல்கிறார், இந்த கடல் தவளை போல இருக்கார், கிடக்கு தவளை போல இருக்கார். யாருக்கு சொன்னார்? அன்னைக்கு அவன் அப்படிதான் இருக்கான். அவன் என்ன நினைச்சான், பாரத தேசத்தில் எல்லாருமே மூடர்கள், அற்புதமான நாடு அது. பாரதி சொல்றான், பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. ஞானத்திலே நவ ஞானத்திலே, பரமோனத்திலே, உயர்மானத்திலே, அன்னமானத்திலே. ஒரு பாட்டு பாடாமல் அற்புதமான பாட்டு. எந்தையும் தாயும் ஒன்று குரானும் இருந்ததும் இந்நாளே. அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாளே. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாளே. இதை வந்தனை கூறி மனதில் நிறுத்தி என் வாழ்க்கையோ. இன்னொரு கதை சொல்றான். யாருக்கு? நமக்கு. என்ன கதை? நமக்கு சொல்றான். ஒரு சிங்கம், அம்மா சிங்கம், அது கர்ப்பிணியா. ஆடு எப்பவுமே எப்படி போகும்? மந்தையம். அதனால்தான் சில பேர் கூப்பிடலாம், காணாமல் போன ஆடல்லவோ கர்த்தர் வந்து தேடுகிறார். தேடிலே இருக்கும். நம்மளுக்கு சிலது போயிடுது, காணாமல் போயிடும். தேடுகிறார். சிங்கம் நிலமுடித்த ஆடு மந்தையா இருக்குது. ஒரு ஆட்டை பிடிச்சது. ஆடு எப்பவுமே கூட்டமாக தான் போகும். சிங்கம் எப்படி வரும்? சிங்களாக தான் வரும். போய் ஆட்டோ மீதி ஆடெல்லாம் ஓட்டு. இது ஆட்டோ சாப்பிட்டு இது போன வேகத்தில் என்ன ஆச்சு? வயிற்றுல இருந்த சிங்கத்தை குட்டின்னு சொல்றது இல்லை, உருளை தொப்புள் கூட விட்டு அது ஆட்டு கூட்டத்துல அதுவும் அந்த ஆடுன்னா அதுவும் ஆடுன்னு இருக்கு. இந்த குருளை ஆட்டுக்குட்டியோட வளருது. எப்படி வளருது? ஆடு மேல
ஆடு புல்ல சாப்பிட்டது இதுவும் புல்ல சாப்பிட்டது. ஆடு பயந்துதுன்னா இதுவும் பயந்து. விவேகானந்தர் சொல்றது ஞாபகம் கிடுகிடுக்கு சக்கரம் சுத்திச்சு கேலண்டர் அப்படி பரவுறது. இது மேல பின்னர் காமிக்கிறான் படம். சில படத்துல போவாங்க 10 ஆண்டுகளுக்கு பின்னர் மறுபடியும் என்ன சிங்கம் பெருசது. ஆனா சிங்கமா இல்ல, அசிங்கமா இருக்கு. உள்ள சாப்பிட்டு இன்னொரு சிங்கம் பார்க்குது. நம்ம ஜாதிக்கார அனுப்பிட்டாரு அப்படின்னு பார்க்கறது. அது ஒரு சிங்கம் நிற்குது ஓடுது. இது ஆடு சாப்பிடணுன்ற எண்ணத்தை விட்டுட்டு நம்மால கொண்டு வரணும்னு மறுபடியும் பார்க்குது. பிடிச்சு எல்லாரும் கிணத்துக்கு இழுத்து கொண்டு வந்து அந்த கிணத்துல அந்த முகத்தை காட்டு. கொஞ்சம் ஒன்னதான் இருக்கு. ஆமா ரெண்டு பேரும் ஒன்னதான் இருக்கா. நீ ஏன் ஜாதிக்காரங்க சொல்ல. சிங்கம் கர்ஜித்தது. உடனே அதை பார்த்து இதுவும் கர்ஜித்தது. சிங்கத்தின் கர்ஜனை ஆடு கனைத்தது. கனைக்காது கர்ஜி. சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, நான் ஒரு சும்மா சொல்றேன். நாபிஷேகோன சம்ஸ்காரா சிம்ஹஸ்ய கிரியதே வனே. நாபிஷேகம் எல்லாம் சுலபம். நம்ம நாட்டு சம்ஸ்கிருதம் சுலபம். பல பேர் சம்ஸ்கிருதியை ஒழிச்சுட்டாங்க. வேற எதையும் ஒழிக்க முடியல, இதை ஒழிச்சுட்டாங்க. ஆனா சம்ஸ்கிருதம் ஒழியுமா? உயிர் பற்றி எங்கேயும் இருக்குமே. சம்ஸ்கிருத பாரதியில் ஒருத்தர் வந்திருக்காரு, 3 நேரமா சம்ஸ்கிருதத்துக்கே கொடுத்துருக்காரு. அபிஷேகம்னா நமக்கு தெரியும். நானே இல்லைன்னு அர்த்தம். நாபிஷேகோ ந சம்ஸ்காரஹ சிம்ஹஸ்ய கிரியதே வனே. வனத்திலே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நவீன் சாவ்லா உண்டா? இங்க ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கிற நரேஷ் குப்தா உண்டான்னா ஒட்டகங்கள் எல்லாம் இந்த பூத் நம்பர் 2 ஓட்டு போட வேண்டும், தேர்தல் வாக்காளர் அட்டை வேண்டும். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இருக்கு காட்டுல தேர்தலே கிடையாது. ஆனாலும் காட்டுக்கு ராஜா யாரு? அதனாலதான் சிங்கத்துக்கு இன்னொரு பேர் உண்டு. ஞாபகம் வச்சுங்க, மிருகேந்திரன் பேரு. மிருகங்களுக்கு இந்திரன், நரர்களுக்கு இந்திரன் நரேந்திரன். அதை போல மிருகங்களுக்கு இந்திரன் மிருகேந்திரன். நாபிஷேகோன சம்ஸ்காரஹ சிம்ஹஸ்ய கிரியதே வனே. தேர்தல் நடத்தி ஓட்டு போட்டு சிங்கம் ராஜாவாக ஆவதில்லை. தேர்தல் நடத்தி தோற்றாலே சில பேர் ஜெயிச்சுடுறாங்க. இது வேற விஷயம். அது சிதம்பர ரகசியம். எனக்கு தெரியாது நீங்க ஏன் செய்யறீங்க, நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். 2:30 மணிக்கு தோத்தாட்சி அது வீட்டுக்கு கூட்டாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்த கலெக்டர் ஜூபிக்காரு சென்னைக்கு அங்கெல்லாம் எங்க தள்ளணுமோ எல்லாத்தையும் தள்ளி 4:30 மணிக்கு அவர் என்ன பண்ணி என் கையில விட்டுறாங்க, எவனா வீடியோ எடுத்துருவான்னு போன் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வந்துட்டா, பணம் சேர்ந்தாச்சு. அங்கேருந்து அவங்க போன் பண்ணி ரைட் வெற்றி பெற்றார் அப்படின்ட்டான். இதெல்லாம் சிதம்பர ரகசியம், எனக்கு தெரியாது. தேர்தல் நடத்தாமல் சிங்கம் ராஜாவா இருக்கு. யார் விவேகானந்தர் சொல்றார் சிங்கம் தான். ஆனா நாம எப்படி இருக்கோம்? ஆடு மாதிரி இருக்கோம். உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படி காண முடியும்? தர்மத்தை பின்பற்றுகிறவன் தர்மத்தின்படி இருக்கணும். அதனால சொல்றார் நாட்டை சாவித்ரி தமயந்தி சீதா அப்படிங்கிற விவேகானந்தர் மறந்துகிறார். இந்த நாடு உயர்ந்த நாடு. விவேகானந்தர் சொல்றார், if you think your father fool, your wife will think a fool. நீ உங்க அப்பாவை முட்டாளுன்னு சொன்னா உனக்கு பிற்பாடு வரக்கூடிய பையன் உன்ன பைத்தியக்காரன்னு சொல்லுவான். இந்த நாடு இவ்வளவு பெரிய நாடு, உயர்ந்த நாடு, பாரத நாடு, பழப்பெரும் நாடு. நீர் அவர் புகழ்வர் சிந்தனை வகற்றாரு நான் பாரதி. இப்படிப்பட்ட நாடு இது. ஆனா நாம எப்படி இருக்கோம்? இன்னைக்கு செப்டம்பர் 11 பாரதியாருடைய நினைவு நாளும் கூட. உண்டு உன்னதமான ஸ்தானத்தில் நாம் இருக்கிறோம். என்ன புரிந்து கொள்ளணும்? விவேகானந்தர் சகோதர சகோதரிகளேன்னு சொன்னா உலகம் முழுக்க இணைக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு. விவேகானந்தர் சொல்றார், உலகத்துல பாரத தேசம் எந்த இடத்துல தெரியுமா இருக்கு? ஹிருதயமாகிற இடத்துல.
உலகம் என்பது ஒரு உயிராக உருவகிக்கப்பட்டால், ஒரு புருஷனாக உருவகிக்கப்பட்டால், ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கணும்? தலை, கண்ணு, மூக்கு, கை அங்க இருக்கணும் இல்லையா? பாரத தேசம் எதுல இருக்குன்னா ஹிருதயஸ்தானத்துல. ஹிருதயத்தினுடைய வேலை என்ன? என்ன பண்ணணும்? லெப்டப்ல என்னடா பண்ணுதுன்னா கெட்ட ரத்தத்தை நல்ல ரத்தமாக மாற்றி நல்ல ரத்தத்தை சுழலை செய்வது. அது காம்பவுண்ட் வேர்டு. அது முன்னாடி சிங்கிள் வேர்டு. கிருன்னு அபகரிக்கிறது, தானா கொடுக்கிறது, சுத்தது. இதுதான் வேலை. நமக்கெல்லாம் என்ன வேலை? பாரத தேசத்துல கெட்டவர்களை எல்லாம், கெட்ட பண்புகளை எல்லாம் மாற்றி நல்ல பண்புகளாக மாற்றி நல்ல பண்பாடுகளை உலகம் முழுக்க சுழலை செய்யணும். அதனால விவேகானந்த கேந்திரத்துல யோகா பயிற்சி நடக்குது, இயற்கை சூழல் பாதுகாப்பு நடக்குது. இயற்கை சூழல் பாதுகாப்பு உலகத்தில் இவன் கற்று கொடுக்குறான். மரத்தை நடணும். இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டுறதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் மரத்தை நடுன்னா எப்படி நடுறது? ஒரு மரத்தை வெட்டினோம்னா 10 கன்று வைக்கணும். அதனால வள்ளலார் சொல்றார்,